அரசாங்கம்னா குறைநிரப்பு கொடுப்பனவும் கடைசாத இது நல்லா வேணுமோ இது எக்ஸாம்பிள் ஒரே கேட்டுவாரு 2019 எல்லாத்துலயும் மாறும் கேட்டுவாரு கேட்கும் இது வெளியாதரவு திட்டம் குறைநிரப்பு நான் இந்த வருஷம் உங்களுக்கு 2 ரவுண்டு எஸ்ஏ ரவுண்டு அவனோட எக்ஸாம் கேள்வியிலே மாறிடுவேன். அப்ப குறைநிரப்பு கொடுப்பனவு சொன்னா நம்மளா எங்களுக்கு தெரியும் பார்த்துக்கணும். இது வேலை, இது வந்து தொகை, சரியா? இது கேள்வி கோடு, இது வந்து என்ன கோடு? இது வந்து நிரம்பல் கோடு. இது என்ன வர முடிக்க மாட்டேன். இது சமநிலை வேலை, இது வந்து சமநிலை 10 ரூபாய் நம்ம 100 வித்து கொண்டிருக்க. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அரசாங்கம் உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை என்ன? சமநிலை விலைக்கு மேல விலை. அப்ப இதான் என்ன? உயர்ந்த குறைந்த பட்ச கட்டுப்பாட்டு விலை, சரியா? இப்படி குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்னு விதிச்சா எங்களுக்கு தெரியும் விலையை கூட்டினா நிரம்பல் கூடும். ஆனா என்ன நடக்கும்? கேள்வி வந்து குறையும். அது இல்லைங்க எல்லாருக்கும் நிரம்பல் கூடும் கேள்வி குறையும். நிரம்பல் கூடும் கேள்வி குறையும். அப்ப நிரம்பல் 150 கூடும், கேள்வி ஒரு 50 குறைஞ்சு. அப்ப என்ன வந்தீங்க? இணை நிரம்பல்னு வந்தீங்க, அப்படித்தானே? நிரம்பல் கூட கேள்வி குறையும். அப்ப என்ன ஈக்குறீங்க? மிகை நிரம்பல் ஈக்குற, விளங்கிச்சா? இப்ப என்ன செல்றேன்னு சார் நல்லா கேடும் குறைநிரப்பு கொடுப்பன ஒரு அரசாங்கம் செல்ற ரைட். உங்கள்கிட்ட எவ்வளவு சாமான் ஈக்கன்னு கேட்கிறேன். அப்ப நான் சொல்றேன் எங்கள்கிட்ட வந்து 150 பொருட்கள் ஈரன்னு சொல்றேன். அப்ப அரசாங்கம் செல்ற ரைட். இது 150 பொருளே வாங்குறாக்கள் எவ்வளவுக்கு கேட்கிறோம், நல்லா கேட்கும். வாங்குறாக்கள் எவ்வளவுக்கு கேட்கிறோம் நீங்க அவ்வளவுக்கு வித்துருவோம். என்ன செய்யற? வாங்குறாக்கள் எவ்வளவுக்கு கேட்கிறோம் அவ்வளவுக்கு வித்துருவோம். அப்ப இது எல்லா சாமானையும் எவ்வளவுக்கு கேட்கிறேன்டா நாங்க அப்படியே கீழேக்கு வருவோமா? கீழேக்கு வரப்போன இங்க இத இவ்வளவுக்குதான் டிமாண்ட். இது டிமாண்ட் இங்க. அப்ப டிமாண்டுக்கு நேரையா நான் இப்படி எங்கட விலையை இழுத்தா எவ்வளவு விலைக்கு டிமாண்ட்? எக்ஸாம்பிள் எடுப்போம், 5 ரூபான்னு எடுப்போம். 5 ரூபாய்க்கு தான் எங்களுக்கு எல்லாத்தையுமே விற்கிறோம்னா நாங்க எவ்வளவுக்கு விற்கணும்? 5 ரூபாய். அப்ப நாங்க எல்லாத்தையும் விற்கிறோம்டா நாங்க எவ்வளவு விற்கணும்? 5 ரூபாய். அப்ப 5 ரூபாய்க்கு வித்தா எங்களுக்கு 5 தர 150க்கு வித்தா இதுதான் எங்கட வருமானம். இதுதான் எங்கட வருமானம். அப்ப இதுக்கு மேல இத 10 ரூபா எங்களுக்கு நஷ்டமா இல்லையா? இது 15 ரூபாய் இந்த 5 ரூபாய் கழிச்சு வர இத 10 ரூபாய் எங்களுக்கு நஷ்டமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க பாக்க, நஷ்டமா இல்லையா? சார் நம்ம உற்பத்தியாளர் வியூல பார்க்கணும். நம்ம உற்பத்தியாளரோட வியூல இருந்தா பார்க்கணும்னு கேள்வி இல்ல அப்படின்னா நாங்க தான் உற்பத்தியாளர். அப்ப நாங்க உற்பத்தியாளர் அரசாங்கம் எங்களுக்கு சொல்ல எல்லாத்தையும் நீங்க இதை விலையை வில்லுங்க. அப்ப எல்லாத்தையும் எவ்வளவு கேள்விக்கு இங்க கேள்வி அது 5 ரூபாய். அப்ப நாங்க 5 ரூபாய்க்கு வித்தன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு இதை 10 ரூபாய் நஷ்டமா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருமா. ஓ சார் நஷ்டம். அப்ப இதை 10 ரூபாய் யாரு தரணும்? அரசாங்கம். அப்படி 10 ரூபா எவ்வளவு எத்தனை பொருள் தரும்? 150. அதால இதே ஏரியாவுக்கு தான் நான் சொல்றேன். இதே ஏரியாவுக்கு தான் நான் சொல்றேன்னா குறை நிரப்பு கொடுப்பனவு சொல்றேன். சுப்ராத் என்ன கொஸ்டின் வந்து கேட்கிறாரு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண. ரைட், ஓகே, இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ண பாத்துக்கோங்க. இப்ப நான் இப்ப உங்களுக்கு விளங்கி ஜஸ்ட் ABCD லெட்டர்ஸ் கொஞ்சம் கொடுக்கும். ABCD அப்படி லெட்டர்ஸ் கொஞ்சம் போடுறேன், ரைட்டா? இப்ப இதுல இப்ப சுப்ராத் என்ன நடக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைன்னு விதிச்சா எனக்கு கேள்வி குறையும். பட் என்னோட நிரம்பல் என்ன நடக்கும்? நிரம்பல் கூடும். இது நோமல் முறை. இப்ப குறை நிரப்பு கொடுக்கணும்னா நீங்க என்ன தெரியுமா யாருக்கும் வச்சுக்கணும், நல்லா கேட்டு போடுங்க. அரசாங்கம் செல்ற, அரசாங்கம் எங்களுக்கு செல்ற, நாங்க விற்கிறோம். நாங்க விற்கிறோம். அப்ப நாங்க விற்கிறாள் தான் நீங்க சொல்றாங்க என்ன, நாங்க விற்கிறோம். அப்ப கேள்வி கூட்ட நிரம்பல் கூட்ட கேள்வி குறையும். அரசாங்கம் செல்ற உங்களோட நிரம்பல் எல்லாத்தையும் இது உங்கள்ட்ட எல்லா நிரம்பலையும் எவ்வளவு கேள்வி ஈக்குறோ அதை விலைக்கு வித்துடுங்கோன்ற. உங்கள்ட்ட இவ்வளவு பொருளீர பட் எவ்வளவு கேள்வி இரண்டா நாங்க சும்மா இதுல இருந்து இப்படி கீழேக்கு வர சொல்றோம். இப்படி கீழேக்கு வரப்போனா வந்து இப்படி வந்து இதுல முற்ற எவ்வளவு கேள்வி இடத்துல முற்ற. அப்ப நாங்க இங்கேருந்து இங்க கிழித்தா எங்களுக்கு இது எல்லா பொருளையும் எவ்வளவுக்கு விற்கலும் சொன்னா எக்ஸாம்பிள் 5 ரூபாய்க்கு விற்கலும். எவ்வளவு விற்கணும்? 5 ரூபாய்க்கு விற்கலும். அப்படி 5 ரூபாய்க்கு வித்தா 5 ரூபாய்க்கு வித்தா எங்களுக்கு 5 ரூபா இன்டூ 150. அப்ப இது ஃபுல்லா எங்களோட வருமானம், சரியா? அப்ப நாங்க பெஸ்ட்டுக்கு எவ்வளவுக்கு விற்கிறது பிளான் பண்ணியிருந்த 15 ரூபாய். எங்களுக்கு சாமான் எவ்வளவு இந்த 150. அப்ப எங்களுக்கு இதே ஏரியா நஷ்டமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க பாப்ப, இதே ஏரியா எங்களுக்கு நஷ்டமா இல்லையா சொல்லுங்க.
ஓ சார். அப்ப அதே ஏரியா யாரு தரணும்? அரசாங்கம் தானே தரணும். அப்ப அரசாங்கம் எங்களுக்கு என்ன செய்யணும்டா, இது ஏரியா ஃபுல்லா அரசாங்கம் எங்களுக்கு தரும். அப்ப இதுக்குதான் நான் சொல்றேன் என்ன, குறை நிரப்பு கொடுப்பனவு முறை. அப்ப குறை நிரப்பு கொடுப்பனவு முறைன்னு சொல்றது என்ன, டியும் சியும் டியும் எஃப்பும் ஜியும் ஐயும் இயும் இது ஃபுல்லா வரும். டி எஃப் அடுத்தது வந்து ஜி அடுத்து ஐ அடுத்து இ. அப்ப இது எல்லா லெட்டர்ஸும் சேர்ந்து குறை நிரப்பு கொடுப்பனவு முறை. அப்ப குறை நிரப்பு கொடுப்பனவுன்னு சொல்ற ஏரியா இது ஏரியா இது ஏரியா. அது விளங்கிச்சா? இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்ப இதுக்கு இதே ஏரியா என்ன, குறை நிரப்பு கொடுப்பனவு. இது ஏரியா. அப்ப குறை நிரப்பு கொடுப்பனவுன்னு சொல்லி இதை லெட்டர்ஸ் மார்க் பண்ணி வரோம். பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் எஃப் பிளஸ் ஜி பிளஸ் ஐ பிளஸ் இ. அந்த இன்ட் மூலம் இ ஹெச்ஐ ஜே ஜே போடும். ஜே அப்ப பிளஸ் ஜே பிளஸ் ஜே இது ஏரியா ஃபுல்லா அவன் மார்க் பண்ணிக்கோறான். இப்ப கடைசாவது நாங்க என்ன பார்க்கணும், இதை பார்த்துட்டு இன்னொரு மிக உற்பத்தியாளர் நீங்க பார்த்தா எங்கட சாப்டர் பினிஷ். சரியா? மார்க் பண்ணிக்குவோம். குறை நிரப்பு கொடுப்பனவு சரி இதே ஏரியா இது ஏரியா.